மனுஷ உடம்பு வந்து புதைச்சோன்னா அழுகிடுது. ஆனால் சித்தர்களுக்கு வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து உடம்பு அழுகாது. காயக்கல்பம் சாப்பிட்ருக்காங்க, ரைட்டு, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அவர்கள் வந்து வாசியோகம் பயின்று சுவாசத்தை அடக்கி சுழுமுனை நாடியில் நிறுத்தி சிவனை சுவைத்தவர்கள், சிவனை தியானம் பண்ணாங்க. அதனால் அவங்க உடம்பு வந்து அழியாது. அவர்களுக்கு வந்து நவகண்ட யோகம் தெரியும். உடம்பு வந்து 9 பகுதியாக பிரிப்பாங்க. பிரித்து திருப்பி சேர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். நமக்கு கை வெட்டினா ரத்தம் வரும், சதை தொங்கும். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அதே உடந்த கையை அப்படி எடுத்து எடுத்து ஒட்டிக்குவாங்க, அப்படியே சேர்ந்துக்கும். நவகண்ட யோகத்தை உடையவர்கள். அதனால் அந்த வாசி யோகத்தை பயின்றதுனாலும் காயக்கல்பத்தை உண்டதுனாலும் அவர்கள் உடம்பு வந்து அழியாது. அது இல்லாமல் அவங்க சமாதி பண்ணும்போது துளசி, வில்வம், விபூதி இதெல்லாம் போட்டு அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதனால் எந்த விதமான அழிவும் உடம்புக்கு வராது. ஆனால் மனித உடம்புல சாதாரண மனுஷன் இருக்கிறது கிடையாது. ஜென்ரலாக புதைக்கிறோம், அதனால் அழுகி போயிடுது. அவர்கள் கற்ற யோக முறை, அந்த சிவனை நினைத்து இருந்த காலகட்டங்களில் அவர்கள் செய்த சுவாச பயிற்சி, அது வந்து அவங்களுக்கு நிலைத்த உயிர் நாடியை கொடுக்கிறது. அதனால தான் வந்து ஜீவ சமாதிகளுக்கும் ஆதிஷ்டானங்களுக்கும் பிருந்தாவனங்களுக்கும் போய் நம்ம பிரார்த்தனையை வச்சோம்னா அது பன்மடங்கு பலனை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் எல்லா ஜீவநாடி, எல்லா ஜீவ சமாதிகளுக்கும் நம்ம போய் அந்த ஜீவ சமாதியானவர்களை வணங்கி, ஆதிஷ்டானங்களுக்கு போய் அவங்கள வணங்கி, பிருந்தாவனமானவங்களை வணங்கி நம்ம கோரிக்கைகளை வைத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றம் அடைவோமாக.